வணக்கம் நண்பர்களே, ஹையர் எஜுகேஷன் டுடே சேனலில் இன்று நாம் ரிலேட்டிவ் இன்கம் ஹைபோதேசிஸ் டியூசன்பெரியின் ஒப்பீட்டு வருவாய் கருதுகோள் பார்க்க இருக்கின்றோம். நுகர்வு கோட்பாட்டில் இது இரண்டாவது. முதலாவதாக கீன்ஸின் முழுமையான வருவாய் கருதுகோள் அப்சல்யூட் இன்கம் ஹைபோதேசிஸை பார்த்திருந்தோம். ஜே.எஸ். டியூசன்பெரி இந்த ஒப்பீட்டு வருவாய் கருதுகோளை 1949 வழங்கினார். இரண்டு காரணங்களுக்காக கீன்ஸின் முழுமையான வருமான கருதுகோளை நிராகரித்தார். ஒன்று, தனி மனித நடத்தை ஒன்றுக்கொன்று சார்ந்து உள்ளது, இன்டர்டிபெண்டன்ட். இண்டிவிஜுவல் கன்செப்ஷன் டிபெண்ட்ஸ் டு எ டிகிரி ஆன் சொசைட்டி ஆர் கம்யூனிட்டி. தனி மனித நடத்தை என்பது அந்த சமுதாயத்தை, மற்றவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் அல்லது அந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கும். தனி மனிதனாக இண்டிபெண்டா எதுவும் பண்ண முடியாது. இரண்டாவது, நுகர்வு செலவு மீள முடியாதவை, irreversible. ஒரு தனி மனிதன் ஒரு குறிப்பிட்ட தரத்தை பராமரித்தவுடன் அதை குறைப்பது என்பது மிகவும் கடினம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதில் இருந்து குறைப்பது என்பது கடினம். ஊதியம் குறைவாக இருந்தாலும் சரி, மந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் மட்டும் கொஞ்சம் குறையும். மற்ற நேரங்களில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 2 வருடங்களுக்கு முந்தி நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம். இன்று 2 வருடங்கள் கழித்து 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம். இந்த 12,000 ரூபாய் சம்பளம்ன்றது எல்லாரும் என்ன நினைத்து கொள்வார்கள் என்றால் 2,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு, அப்போ இந்த 2,000 ரூபாய் நம்ம அதிகமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரியல் இன்கம்னு பார்த்தீங்கன்னா அன்னைய விலைவாசிக்கும் இன்னைய விலைவாசிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்குறது 2 வருடங்கள் முந்தைய வாங்கின சம்பளத்தோட இன்னைக்கு நம்ம வாங்குறது கம்மியாக இருக்கும். ரியல் இன்கம் குறையுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் நம்மளுடைய தரம்ன்றது, அது செலவுன்றது அதிகமாகிட்டே போகும். நுகர்வு செலவு என்பது அதிகமாகிட்டே போகும். ஏன்னா அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த 2 விஷயங்கள்ல டியூசன்பெரி அவர்கள் கீன்ஸுடைய கோட்பாட்டிலிருந்து மாறுபடுகின்றார். மேலும் சராசரி நுகரப்படும் வருமானத்தின் ஒரு பகுதி நீண்ட காலத்திற்கு மாறாது. ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ரொம்ப காலத்துக்கு மாறாது, நீண்ட காலத்துக்கு மாறாதே இருக்கும். ஆனால் குறுகிய கால சுழற்சிகளில் நுகர்வு மற்றும் வருமானம் இடையில் மாறுபாடு இருக்கலாம். ஒரு சம்பளம், குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க அல்லது சில வருடங்களுக்கு முந்தி நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க அந்த நுகர்வு அதிகமாக நுகர்வுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போவும் கம்மியாக சம்பளம் வாங்க காலகட்டத்தில் கூட அவங்க அந்த கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிக்க மாட்டாங்க. இது ஏன்னா சமுதாயம் அதிகமாக செலவு பண்ணுது, அதனால இவங்களும் செலவு பண்ணணும். எனவே சமுதாயத்தில் நுகர்வு செலவுகள் அதன் ஒப்பீட்டு வருமானத்தால் பெறப்படுகிறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க 2 வீலர் வச்சிருக்கிறாங்க, அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, 2 வீலர் வச்சிருக்கிறாங்க. அவங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 2 வீலர் வாங்கியிருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம 10,000 12,000 சம்பாதிச்சா கூட நம்மளும் சமுதாயத்தில் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதா காட்டிக்கணும். அதனால நம்மளும் ஒரு 2 வீலர் வாங்கி அதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்போம். அப்போ நம்மளுடைய செலவு என்பது, நம்மளுடைய நுகர்வு என்பது நம்மளுடைய வருமானத்தை மட்டும் சார்ந்தது இல்லை. நம்மளுடைய முந்தைய வருமானத்தையும் பக்கத்து வீட்டுக்காரர்களை, நம்ம சமுதாயத்தோட நுகர்வு எப்படி இருக்கோ அதை சார்ந்தும் இருக்கும். ஒப்பீட்டு வருமானம் என்பது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/APC. அதிக வருமானம் உள்ளவர்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்களை விட குறைந்த ஏபிசிகளை அனுபவிக்கின்றனர். அதிக வருமானம் உள்ளவர்கள் கம்மியாக செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது. குறைந்த வருமானம் உள்ளவர்கள் இப்போ 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் ஊதியம் வாங்குறோம் அப்படின்னு நினச்சிட்டா 2,000 ரூபாய் அதிகமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். ஆனால் உண்மையில் அந்த 2,000 ரூபாய் அதிகம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயோட நம்ம இன்னைக்கு கம்மியாக தான் வாங்கிட்டு இருப்போம் ரியல் இன்கம். நுகர்வு செயல்பாடு நீண்ட காலம் மற்றும் விகிதாச்சாரம் மற்றது. கீன்ஸ் சொல்ற மாதிரி எவ்வளவு ஊதியம் உயருமோ அந்த அளவுக்கு நுகர்வு உயரும்.
ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. எம்பிசி கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஊதிய உயர்வுக்கும் இதுக்கும் நுகர்வுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது நம்மளுடைய ஊதிய உயர்வுக்கும். அதனால் இந்த ஹைபாத்திசிஸ், அதாவது இந்த கருதுகோள் சார்பு வருமானம் மற்றும் அதாவது அக்கம் பக்கம் சார்பு வருமானம் மற்றும் கடந்த கால உச்ச வருமானத்தை, அதாவது நம்மளுடைய ஏற்கனவே அதிகமாக சம்பாதிச்சிருப்போம், அப்போது நம்மளுடைய நுகர்வு அதிகமாக இருக்கும், அதை நம்ம குறைத்து கொள்ள மாட்டோம். நுகர்வு முழுமையானது மட்டுமல்ல, அது அப்சல்யூட் இன்கம் மட்டுமல்ல, ஒப்பீட்டு வருமானத்தையும் சார்ந்து உள்ளது. நம்ம கன்சப்ஷன் நுகர்வு என்பது நம்மளுடைய இன்கம் மட்டும் சார்ந்தது அல்ல, ஒப்பீட்டு வருமானத்தையும் சார்ந்து உள்ளது. நம்ம ஏற்கனவே சம்பாதிச்சதையும் மற்றும் அண்டை வீட்டுக்காரர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எப்படி செலவு பண்றாங்களோ அதையும் சார்ந்து உள்ளது. ஒரு குடும்பத்தின் நுகர்வு அவரது அண்டை வீட்டாரின் வருமானம் மற்றும் செலவு முறையால் தீர்மானிக்கப்படுகின்றது. மக்கள் தங்கள் அண்டை குடும்பங்கள் பராமரிக்கப்படும் நுகர்வு தரத்தை பின்பற்றுவார்கள் அல்லது பின்பற்றும் போக்கு உள்ளது. அவர்கள் அதிகமாக நுகர்கின்றார்கள் மற்றும் குறைவாக சேமிக்கிறார்கள். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் எப்படி நடந்துக்கிறார்களோ அதை இமிட்டேட் பண்றதுன்னு சொல்லப்படுது. இதுக்கு பேரு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நம்ம பண்றது பேர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்லப்படுது. அவங்க எப்படி செலவு பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் செலவு பண்றது. அவங்க வண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளும் ஒரு வண்டி வாங்குறது. அடுத்ததாக முக்கியமாக சொல்லக்கூடியது ரச்சத் எஃபெக்ட். இப்போ இந்த டூசன்பெரியின் ரிலேட்டிவ் இன்கம் ஹைபாத்திசிஸில் ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், அடுத்தது ரச்சத் எஃபெக்ட். ரச்சத் எஃபெக்ட்ன்றது தனிநபர் அல்லது குடும்ப வருமானம் குறைவதால் நுகர்வு குறைகிறது, ஆனால் அதே விகிதத்தில் இல்லை. அதற்கு ஒரு காரணம் அவர்கள் முந்தைய அதிக அளவிலான நுகர்வுக்கு பழகிக் கொள்வதும் அவர்களின் வருமானம் குறையும் போது அவர்களின் நுகர்வு செலவை குறைப்பது கடினமாக உள்ளது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டே இருக்கிறோம், அப்போ நல்லா செலவு பண்ணுறோம், அந்த வருமானம் குறையுது. இதோ ஒரு காரணத்துக்காக, குடும்பத்தில் இருக்கவங்க வேலையை இழக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வருமானம் குறையும் பொழுது அவருடைய நுகர்வு குறையும், ஆனால் அதே விகிதத்தில் அல்ல. இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சேமிப்பு தான் குறையும். அவங்க அதே அளவுக்கான நுகர்வுக்கு பழகிக் கொள்வாங்க. இப்போ நுகர்வு என்பது பழக்கத்தினாலேயோ அல்லது அக்கம் பக்கத்தில் பார்த்து வரக்கூடியது. ஒப்பீட்டு வருவாய் கருதுகோளை இந்த வரைபடம் மூலம் விளக்கலாம். Y ஆக்சிஸில் நுகர்வு மற்றும் சேமிப்பு அளவிடப்பட்டுள்ளது. X ஆக்சிஸில் டிஸ்போசபிள் இன்கம், அதாவது செலவிட தகுந்த வருமானம் அளவிடப்பட்டுள்ளது. இதில் இரண்டு ஆட்கள், பர்சன் A அண்ட் பர்சன் B. C என்பது ஷார்ட் ரன் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன். இதில் இந்த டாட்டட் லைன்ஸ் ஏபிசி ஆஃப் ஏ, இந்த ஏல இருக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடியது, அது இந்த 45 டிகிரி லைன்ஸுக்கு ஒட்டியே இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் ஏபிசி ஆஃப் ஏ. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் ஏபிசி ஆஃப் பி, அது சராசரி நுகர்வு, ஏயின் சராசரி நுகர்வு, பியின் சராசரி நுகர்வு. 45 டிகிரி வரை லைன் சி பிளஸ் எஸ், நுகர்வு பிளஸ் சேமிப்பை குறிக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய OY1, இந்த Y1 இதுவரையிலும் எடுத்துக்கொண்டால் ஏயின் இன்கம் குறிக்குது, அது ஏயின் வருமானத்தை குறிக்கிறது. இப்போ இங்கே ஏலிருந்து Y1 வரை எடுத்துக்கிட்டா ஏயின் நுகர்வை குறிக்கிறது. இப்போ ஏவுடைய வருமானம் OY1, ஏவுடைய நுகர்வு AY1. அடுத்தது பியின் வருமானம் OY2, பியின் நுகர்வு BY2. இங்கே B இருக்கு, இந்த BY2. இது ரெண்டுமே இங்கே கீழே இருக்கக்கூடிய கன்சப்ஷன் ஃபங்க்ஷன்
பார்க்கணும். இது வந்து ஷார்ட் ரன் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் கர்வ். இப்போ இங்கிருந்து வருமானம் உயருது, அதாவது ஏக்கு ஓலேருந்து Y2 வருமானம் உயருது, பிக்கு ஓலேருந்து Y3 வரலையும் வருமானம் உயருது. இப்போதைக்கு உயர்ந்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஏக்கு இந்த Y2, பிக்கு Y3. இப்போ இந்த வருமானம் உயரும் பொழுது இருவருக்கும் இந்த கன்சப்ஷன் கர்வுக்குள்ள தான் நுகர்வு இருக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டி ஏக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கு, இவ்வளோ அதிகமாக உயர்ந்திருக்கு நுகர்வு. இப்போ பிக்கு இங்கே இருந்திருக்க வேண்டும், இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக பிக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்போ இது எல்லாமே சம்பளம் உயரும் பொழுது இந்த அளவுக்கு தான், பி இங்கே இருக்கும் பொழுது தான் ஏக்கு உயர்ந்திருக்கணும். ஆனால் ஏ இங்கே மேலே இருக்கு, மேலே இருக்கக்கூடிய கவுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும். இந்த சி டேஷ் கவுக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இந்த இரண்டு தான் ஊதிய உயர்வு ஏற்படும் பொழுது நுகர்வு அதிகமாக இருக்கு வழக்கத்தை விட. இது என்ன மற்றவங்கள பார்த்து, இப்போ ஏ வந்து பியை பார்த்து, பி வந்து வேற யாரையோ பார்த்து நுகர்வு அதிகமாக இருக்கு. இப்போ இந்த வரைபடம் ரச்சத்தை எஃபெக்டை குறிக்கிறது. முந்தைய வரைபடத்தில் உள்ளது போல y நுகர்வு மற்றும் சேமிப்பை குறிக்கிறது, எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்போசபிள் இன்கம், இதில் Z குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்கம் லைன் CLR நீண்ட கால நுகர்வு சார்பு, லாங் டேர்ம் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் குறிக்கிறது. ஆரம்பத்தில் ஏவின் இன்கம், ஏவின் வருமானம் OY1 ஆக உள்ளது, OY1 ஆக உள்ளது. அந்த நேரத்தில் கன்சப்ஷன் C1Y1 ஆக உள்ளது. இங்கே C1Y1 கன்சப்ஷன் உள்ளது, நுகர்வு உள்ளது. இப்போ வருமானம் குறைகின்றது, வருமானம் Y1 இருந்து Y0 ஆக குறைகிறது. இப்போ குறையும் பொழுது நுகர்வு C0 ஆக இருக்க வேண்டும், இங்கே இருக்க வேண்டும். இதுக்கு பதிலாக மேலே இருக்கின்றது, அது இவ்வளவு தூரம் ஊதிய உயர்வு நுகர்வு அதிகமாக உள்ளது. இங்கே இருக்க வேண்டியது C0 இருக்க வேண்டியது இங்கே C1 C2 இருக்கு. இது C0 C1 இங்கே C2 இருக்கிறது. இந்த இடத்துல ஷார்ட் ரன் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் வருகிறது. CSR என்றது ஷார்ட் ரன் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன். அதாவது வருமானம் குறையும் பொழுது நுகர்வு அந்த அளவுக்கு குறையாத கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா காட்டுறது. இது ரச்சத் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது. நன்றி.